character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hi 12th standard students, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பிசிசி எஃப்சிசி பார்த்தோம். ஸோ எப்படி கால்குலேஷன் பேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் அண்ட் ஃபேஸ் சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் த ஃபர்ஸ்ட் லேயர் இஸ் ஃபார்ம்டு பை த அரேஞ்சிங் த ஸ்பியர்ஸ் அஸ் இன் த கேஸ் ஆஃப் 2 dimensional ஏபி. ஸோ ரெண்டு இந்த பாருங்கள் ஏபின்னு சொல்லுவாங்கள, ஏ ஒரு லேயராக இருக்கும், பி ஒரு லேயராக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஏபி அப்படின்னு சொல்கிறோம் இந்த அரேஞ்ச்மெண்ட். The spheres of second row is fitted in the depression of first row. Second row அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழே இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது நம்ம இதை டெசிக்னேட் பண்ணுறோம், இதை பி நம்ம டெசிக்னேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லேயர் நமக்கு ஃபார்ம் ஆகும்ல, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். செகண்ட் லேயரை நம்ம ஃபார்ம் பண்ணோம்ல, இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு ஹோல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒய்னும் இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸனும் நமக்கு இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸனும் இதுக்கு மேலே நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் வாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் லேயர். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயர் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற லேயரை அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பி லேயர் அரேஞ்ச் பண்ணதுனால இந்த ரோக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ஏபி அப்படிங்கிறது இருக்குது. ஏக்கு மேலே பி லேயர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ பி லேயர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஏ தேர் ஆர் 2 types ஆஃப் வாய்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஏ ஃபார்ம் ஆகும்ல, 2 type ஆஃப் வாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். ஒன் இஸ் இங்கே ஒரு வாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், ஹோல்ஸு. இதை பாருங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இது ஃபர்ஸ்ட் லேயர் ஃபார்ம் பண்ணவங்கள ஒரு ஸ்பேஸு, செகண்ட் லேயர் ஃபார்ம் பண்ணவங்கள இங்கே ஒரு ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ 2 type ஆஃப் நமக்கு வாய்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. அதை எப்படி டெசிக்னேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது டெசிக்னேட் பண்ணுறாங்க. த செகண்ட் லேயர் பி கேன் பி ஃபார்ம்டு பை பிளேசிங் த ஸ்பியர்ஸ் எய்தர் ஆன் டிப்ரெஷன் வாய்ட்ஸ் எக்ஸ் ஆன் ஒய். லெட் அஸ் consider the formation of second layer by placing the spheres on the depression y. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒய் லேயர் ஃபார்ம் ஆகும், ஃபஸ்ட்டு லேயர் ஃபார்ம் ஆகும்ல ஒய் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு மேலே நமக்கு பி லேயர் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். பி லேயர் ஃபார்ம் பண்ணவங்கள நமக்கு என்ன வாய்ட்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற வாய்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. அப்போ நமக்கு 2 type ஆஃப் வாய்ட்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயரும், அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் வாய்ட்ஸ் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் திஸ் கான்ஸ்டன்ட்ஸ் 4 spheres there is in lower A and one is the upper B where the center of the 4 sphere are joined, the tetrahedral is formed. ஸோ எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் டெட்ராஹீட்ரல் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒன் இஸ் அப்பர், அதில் பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா லோயரும், மேலே ஒன்றும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு லேயர் நம்ம ஃபார்ம் பண்ணோம்ல, அதில் வந்து ஏ லேயரில் 3யும் ஸ்பியரும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பர் லேயர் தான் நம்ம பின்னு கன்சிடர் பண்ணுவோம். அதுலேருந்து ஒரு லேயரும் சேர்ந்து இந்த 3 + 1 4 சேர்ந்து நமக்கு டெட்ராஹீட்ரல் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால இந்த வாய்ட்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் த வாய்ட்ஸ் ஒய் இன் த ஃபஸ்ட் லேயர், அட் தி சேம் டைம் ஒய் வந்து எங்கள் லேயரில் ஃபார்ம் ஆகுது, ஃபஸ்ட் லேயர். அதை வந்து எப்படி கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பி லேயர் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நவ் சச் எ வாய்ட் இன் இஸ் கால்ட் எஸ் ஆக்டாஹெட்ரல் வாய்ட். அப்படி கவர் பண்ணுறதுனால அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் கான்ஸ்டன்ட் 6 spheres there is in lower
லேயர். அப்படி பார்க்கணும்னா நமக்கு எத்தனை ஸ்பியர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6. அந்த லேயர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 3யும் மேலே ஒரு 3யும் கீழே ஒரு 3யும் அப்படி ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்ல பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 6 ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? 3 + 3 6. ஓகே, அந்த லேயரில் 3 லோயர் and then upper 3. When the centers of the 6 spheres are joined, an octahedral is formed. ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பியர்ஸும் ஜாயின் ஃபார்ம் ஆகி நமக்கு ஆக்டாஹீட்ரல் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த வாய்ட்ஸுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆக்டாஹீட்ரல் வாய்ட்ஸ்னு சொல்கிறோம். Simultaneously, a new tetrahedral voids and also created by the 3 spheres in the second layer and 1 sphere of the first sphere. So A லேயருக்கு மேலே ஒரு ஸ்பியர் மேலே B லேயர் நம்ம அரேஞ்ச் பண்ணவங்கள அந்த இடத்துல 3 ஸ்பியர்ஸ் பார்த்தீங்கன்னா சேரங்குள்ள அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆகுள்ள சைமல்டேனியஸாக அங்கேயும் வாய்ட்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் தேர்ட் லேயர். ஸோ தேர்ட் லேயரில் பாருங்கள், தேர்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பேக்கிங்கில் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஒன் இஸ் HCP and another one is CCP. HCP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெக்ஸகனல் க்ளோஸ்டு பேக்டு ஸ்ட்ரக்சர். இந்த டைப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் A, அதுக்கடுத்து லேயர் B, அதுக்கடுத்து லேயர் A, அதுக்கடுத்து B. செகண்ட் இப்போ இது வந்து எப்படி அரேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா CCP ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. CCP மீன்ஸ் கியூபிக் க்ளோஸ்டு பேக்டு ஸ்ட்ரக்சர். CCP அப்படிங்கிறது ஃபஸ்ட் லேயர் A, அதுக்கடுத்து B ஒரு லேயர், அதுக்கடுத்து ஒரு C. அப்படி பார்க்கும்போது திரும்ப ABC ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. The spheres can be arranged as so fit into depression in such a way that is third layer is directly over the first layer as shown in the figure. So இந்த மாதிரி கிரியேட் ஆகும்ல பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயருக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இஸ் டைரக்ட்லி ஓவர் த ஃபஸ்ட் லேயர். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ABA அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் லேயர் A, செகண்ட் லேயர் B, அது திரும்ப A. ஓகே, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்ட். திரும்ப ஃபஸ்ட் லேயர் மாதிரி நம்ம தேர்ட் லேயரை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது ஏவே திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கவர்டு பை செகண்ட் லேயர். தேர்ட் லேயர் வந்து கவர் எதை பண்ணுது? செகண்ட் லேயரை கவர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் லேயர் ஆர் கவர் பை தி ஸ்பியர் ஆஃப் தேர்ட் லேயர். Alternatively, the third layer may be placed over the second layer in such a way that all the spheres are the third layer fit in octahedral voids. அப்போ தேர்ட் லேயர் அப்படிங்கிறது எங்கே உட்காருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் மேலே உட்காருது. அப்படி உட்காரும்போது அந்த இடத்துல என்ன வாய்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஹீட்ரல் வாய்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த தேர்ட் லேயர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் 2 லேயர். இந்த தேர்ட் லேயர் உட்காரங்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த 2 லேயர்ஸையும் கம்பேர் பண்ணுங்களா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெசிக்னேட் பண்ணவங்களே எப்படி டெசிக்னேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா AB அண்டு தேர்ட் லேயர் as C. அப்போ ஃபஸ்ட் லேயர் ஏனும் செகண்ட் லேயர் பினும் தேர்ட் லேயர் சினும் எடுத்துக்கிறாங்க. திரும்ப தேர்ட் லேயருக்கு மேலே திரும்ப ABCனும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணுங்களா நமக்கு ABC அந்த அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டர்னுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா CCP ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா HCPக்கும் சரி CCPக்கும் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12. அண்டர்லைன் பண்ணுங்கள், இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. எப்படி இந்த 12 வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிறப்போ அதனுடைய ஓன் லேயர்லேயே சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஸோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். see the diagram. ஸோ HCP இங்கே பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா HCPக்கு சொல்கிறாங்க. எப்படி 12 ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதாவது இந்த ஆட்டம்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட அட்டாச்சாக இருக்கிறது 6 1 2 3 4 5 6 இருக்குது அதனுடைய ஓன் லேயர்லேயே. இதுக்கு மேலே நம்ம ஒரு லேயர் அரேஞ்ச் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வருது. ஸோ அதே மாதிரி இதுக்கு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இதே மாதிரி ஃபார்ம் ஆகும். இதில் ஒரு 6 இருக்குது, மேலே ஒரு 3, கீழே ஒரு 3, டாப்பில் 3, பாட்டமில் 3. ஸோ 3 + 3 6. ஸோ 6 + 6 12. அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிறது சொல்லலாம். இப்படி தான் HCP ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CCP ஸ்ட்ரக்சரில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். CCP ஸ்ட்ரக்சர்லையும் பாருங்கள் அதே மாதிரி தான். ஸோ இந்த ஆட்டம்க்கு 1 கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஆட்டம்க்கு இது 2 3 4 5. இந்த ஆட்டம்க்கு பார்க்கும்போது 1 2 3 4 5 6. அப்போ இதை சுற்றி 6 ஆட்டம்ஸ் இருக்குது. இது டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 1 2 3. இதே மாதிரி இதுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3. அப்போ இதில் ஓன் லேயரில் ஒரு 6ம் டாப்பில் ஒரு 3 பாட்டமில் ஒரு 3 அரேஞ்ச் ஆகுதுனால இதுக்கும் கோஆர்டினேஷன் நம்பர் 12 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் FCC ஸ்ட்ரக்சருக்கு இப்போ நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபிகர் இதுதான் எட்ஜ் லென்த் பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. ABC இதுதான் பார்த்தீங்கன்னா எட்ஜ் லென்த்து. இதனுடைய டிஸ்டன்ஸ்
பார்த்தீங்கன்னா ஏ, இதனுடைய டிஸ்டன்ஸ் ஏ, இதனுடைய டிஸ்டன்ஸ் ஏ. வால்யூம் ஆஃப் த கியூப் அப்படிங்கிறப்போ சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு, அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு தான் பார்த்தோம், சிம்பிள் கியூபிக்கும் பாடி சென்டர் கியூபிக்கும் தான் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது எஃப்சிசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4r. தட் மீன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இந்த டிஸ்டன்ஸ் ஆர், சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த ஒரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2r. நமக்கு ஏசியோட டிஸ்டன்ஸ் வேணும்னா 2r + r + r. ஸோ நமக்கு டோட்டலாக எவ்வளோ வருது, நமக்கு 4r. அப்போ 4r அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க, இட் இஸ் ஈக்குவல் டு a√2. இதுலேருந்து நம்ம r வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், a√2 டிவைடட் பை 4னு. ஸோ அதுக்கடுத்து ஃபார் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள். இதனுடைய எட்ஜ் லென்த் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஏஏ. ஏசியோட டிஸ்டன்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம் பிரகாரம் பார்க்கும்போது AC² இஸ் ஈக்குவல் டு AB² + BC². ஏசி வேணும்னு சொன்னால் நமக்கு இதுக்கு ரூட் எடுப்போம். அப்போ AB² + BC² ரூட்டுன்னு வரும். ஸோ ஏசியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசியோட டிஸ்டன்ஸாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஏபி + பிசின்னு எதெல்லாம், அப்போ ஏபியோட வேல்யூ ஏன்னு தெரியும், பிசியோட வேல்யூ ஏன்னு தெரியும். அப்போ A² + A² இஸ் ஈக்குவல் டு √2a² வரும். ஸோ இதுக்கு ரூட் எடுக்கும்போது √2aன்னு வரும். ஸோ நம்ம இப்போ ஏசியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வால்யூம் ஆஃப் ஸ்பியரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 4/3 πr3, ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 4/3 π 2√a3ன்னு எடுக்கிறோம். ஸோ டிவைடட் பை 64, 4 × 4. அப்போ நமக்கு என்ன வரும், 64. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா √2 πa³ டிவைடட் பை 24ன்னு வரும். ஸோ அப்போ எஃப்சிசியோட யூனிட் செல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. அதனால் நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா நமக்கு இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா √2 πa³ டிவைடட் பை 6. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஆல் ஸ்பியர்ஸ் இன் எஃப்சிசி யூனிட் செல்லுக்கு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டோட்டல் வால்யூம் நமக்கு தெரியும், வால்யூம் ஆஃப் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம்ல a³ கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா √2 π/6 × 100 வரும். √2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1.414, பையோட வேல்யூ 3.14 × 100 டிவைடட் பை 6. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 74%. அப்போது ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி அப்போ எஃப்சிசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 74. அப்போ ரிமைனிங் வேக்கன்ட் ஸ்பேஸ் நமக்கு வேணும்னு சொன்னால் 100லேருந்து 74 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் எவ்வளவோ அதுதான் பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேடியஸ் ரேஷியோ. ரேடியஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் த சைன்ஸ் ஆஃப் அயான். ஸோ ரேடியஸ் ரேஷியோ அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் த அயான்ஸ். அப்போ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அயானிக் கிறிஸ்டல்ஸ் எடுக்கும்போது ஆனியான்ஸோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிக்கர். Ionic crystals, bigger anions are present in closed packed arrangement and the cation occupy the voids. ஸோ அப்போ ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸில் பெருசாக இருக்கவங்கள உட்காரவங்கள பார்த்தீங்கன்னா இந்த லேட்டிஸ் கிறிஸ்டலில் வாய்ட்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த வாய்ட்ஸில் போயிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேட்டையான்ஸ் போயிட்டு உட்காரும். அப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா கேட்டையான்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி ஸ்மாலாக இருக்கும் when compared to ஆனியான்ஸ். அப்போ ரேடியஸ் ரேஷியோ ஃபார்முலா சொல்கிறாங்க பாருங்கள், RC+/RA- plays an important role in determining the structure. ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ரேடியஸ் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அயானிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரேடியஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணி சம் எக்ஸாம்பிளும் சம் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. சம் ரேடியஸ் ரேஷியோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் ரேஷியோ வச்சு ஸோ சம் கோஆர்டினேஷன் நம்பரும் அதுக்கான ஸ்ட்ரக்சர் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ். ஸோ இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாலிட்ஸுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் இட் இஸ் ஏ இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இம்பர்ஃபெக்டை தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெக்டாக சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். அக்கார்டிங் டு த லா ஆஃப் நேச்சர் நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ஸோ கிறிஸ்டல் நீட் நாட் டு பி பர்ஃபெக்ட். They are always found to have some defect in the arrangement of their constrained particles. Those defects affect the physical and chemical properties of the solid and also play important roles in various processes. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா நேச்சரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒன்று பர்ஃபெக்டாக கிடையாது. அப்போ கிறிஸ்டல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அப்படி அரேஞ்ச் ஆகக்கூடிய ஆட்டம்ஸும் சரியா இல்லை அயான்ஸும் சரி இல்லை மாலிகுல்ஸாக இருக்கட்டும் அப்படி அரேஞ்ச் ஆகல பார்த்தீங்கன்னா சம்
பர்ஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் எ டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அந்த டிஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லையும் அந்த சாலிடில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a process is called doping leads to crystal imperfection and increase the electrical conductivity of a semiconductor material such as silicon. ஸோ டோப்பிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா சம் மெட்டீரியல் என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The ability of ferromagnetic materials such as iron, nickel, etc. to be magnetized and demagnetized, மேக்னடைசேஷனும் பண்ணலாம், டிமேக்னைசேஷனும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணக்கூடிய இதுதான் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா such as iron and then nickel. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இம்பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்டல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 types ஆஃப் டிஃபெக்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒன் இஸ் பாயிண்ட் டிஃபெக்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லைன் டிஃபெக்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இன்டர்ஸ்டிஷியல் டிஃபெக்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் வால்யூம் டிஃபெக்ட். ஸோ இதை தான் உங்களுக்கு ஓவராலாக கிளாஸிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. பாயிண்ட் டிஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 types ஆகும். அதில் ஒன் இஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் அண்ட் another ஒன் இஸ் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இம்ப்யூரிட்டிஸ். ஸ்டாக்கியோமெட்ரிக்கில் 2 டிஃபெக்ட், ஒன் இஸ் ஸ்காட்லி அண்ட் தென் ஃப்ரங்கிள். நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்கில் 2 types, ஒன் இஸ் மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்டில் 2 types, ஸ்காட்லி அண்ட் தென் ஃப்ரங்கிள். இப்போ ஸ்டாக்கியோமெட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். திஸ் டிஃபெக்ட் இஸ் ஆல்சோ கால்டு இன்ட்ரின்சிக் அண்ட் தெர்மோடைனமிக் டிஃபெக்ட். இன் ஸ்டாக்கியோமெட்ரிக் ionic crystals a vacancy of one ions must always be associated with either in the absence of another oppositely charged ion the presence of same charged ion in the interstitial position and so as maintain the electrical neutrality. ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவங்களையே 2 சைடும் எப்படி இருக்கணும், ஈக்குவேஷன் பேலன்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா அயானிக் கிறிஸ்டல்ஸில் சப்போஸ் ஒரு இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது கேட்டையான்ஸ் வந்து மிஸ் ஆகி இருந்துன்னு சொன்னால் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸும் மிஸ் ஆகிருக்கணும். அப்படி மிஸ் ஆகி இருந்தால் தான் அந்த இடம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலிட்டியை பேலன்ஸ் பண்ணும். அப்படி பேலன்ஸ் பண்ணுற டிஃபெக்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லி டிஃபெக்ட் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அயானிக் கிறிஸ்டல்ஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சோடியம் குளோரைட், இங்கே கேட்டையான்ஸ் பாசிட்டிவ் இந்த மாதிரி சார்ஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா Cl மைனஸ் பாசிட்டிவ் போட்டுருந்தால் அதுக்கு சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Na+. இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும் அந்த லாட்டிஸில். ஸோ லாட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் அயன்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அயன்ஸ் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங். ஓகேவா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயன்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயன்ஸ் இந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங். அப்போ பாருங்கள் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயன்ஸ் மிஸ் ஆகுது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயன்ஸ் மிஸ் ஆகுது. அப்போ 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸ் மிஸ் ஆகிறதுனால இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். மிஸ்ஸிங் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் சைஸ் அப்படின்னு சொல்லுவங்கள டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டுத்துக்குமே சைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன்று வந்து லார்ஜராக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மாலராக இருக்கவங்கள அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அந்த கிறிஸ்டல் லாட்டிஸில் 2 அயான்ஸுமே மிஸ் ஆனால் தான் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி நியூட்ரலாக இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்காட்லி டிஃபெக்ட்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்காட்லி டிஃபெக்டட் arises due to the missing of equal number of cations and anions from the crystal lattice. கேட்டையான்ஸும் ஆனியான்ஸுமே ரெண்டுமே மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் எஃபெக்ட் டஸ் நாட் சேஞ்ச் த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஆஃப் த கிறிஸ்டல். Ionic solids in which the cation and anion are almost similar size show Scotty defect. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸாக இருக்கிறதுனால இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. presence of large number of Scotty defects in a crystal lowers its density. ஸோ நம்பர் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக மிஸ் ஆகிறதுனால நமக்கு டென்சிட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வனேடியம் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா எட்ஜ் லென்த்தோட யூனிட் லென்த் பார்த்தீங்கன்னா 6.5 grams centimeter, பட் ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட் டென்சிட்டி இஸ் 5.6 grams centimeter cube. It indicates that there is an approximately 14% Scotty defect in vanadium oxide crystal. ஸோ எட்ஜ் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6.5, ஆனால் எக்ஸ்பெரிமெண்டல் டென்சிட்டி எடுக்கும்போது 5.6. அப்போ இதை விட என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்கிறதுனால வனேடியம் பென்டாக்சைடில் பார்த்தீங்கன்னா நியர்லி அப்ராக்சிமேட்லி 14% பார்த்தீங்கன்னா ஸ்காட்லி டிஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரங்கிள் டிஃபெக்ட். ஃப்ரங்கிள் டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ ஃப்ரங்கிள் டிஃபெக்ட் arises due to dislocation of ions from the crystal lattice.
டிஸ்லொகேஷன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அயான்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் ஸ்பேஸை விட்டு என்ன ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிளேஸில் போய் ஆக்குபை ஆகிருக்கும். இந்த டயக்ராமை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மைனஸ் ப்ளஸ் இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ் பாருங்கள், பாசிட்டிவ் அயன்ஸ் இங்கே ரெண்டும் நடுவில் பாசிட்டிவ் அயன்ஸ் போய் இன்டர்சீஷியல் பொசிஷனில் போயிட்டு உட்காரு. இந்த ஸ்பேஸுக்கு பேர் என்ன? இன்டர்சீஷியல் ஸ்பேஸ். ரெண்டு அயன்ஸ்க்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அங்கே போய் ஆக்குபை ஆகிருக்கு. அந்த ஸ்பேஸ் தான் இன்டர்சீஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜி ப்ளஸ் இஸ் இன்டர்சீஷியல் பொசிஷன். இப்படி ஆக்குபை ஆகியிருக்கு. தட் மீன்ஸ் டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ். அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து அயான்ஸ் என்ன ஆகிருக்கு? மாறுபடுது. The ions which is missing from lattice points occupies the interstitial position. This defect is shown by ionic solids. இந்த defect பார்த்தீங்கன்னா ionic solids occur பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேட்டையானோ ஆனியோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃபராக இருக்கும். ஸோ அன்லைக் ஸ்காட்லி டிஃபெக்ட், திஸ் டிஃபெக்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த டென்சிட்டி ஆஃப் கிறிஸ்டல். ஸ்காட்லி டிஃபெக்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃப்ரங்கல் டிஃபெக்டில் இந்த மாதிரி இருக்கிறதுனால இது டென்சிட்டி அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் புரோமைடே எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜி ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் சைட்டை விட்டு இன்டர்சீஷியல் பொசிஷன்ஸில் ஆக்குபை ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ் அப்படின்னு சொன்னாலே இதுக்கு மீனிங் என்ன? எக்ஸஸாக இருக்குது. So metal excess defect arises due to the presence of more number of metal ions are compared to anions. So metal ions, more number of metal ions. Metal ions வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க when compared to anion. For example sodium chloride எடுத்துக்கிட்டிங்கன்னா இது metal ions அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா sodium ions when compared to anion. This is anion, this is metal ions. Alkali metal halides NaCl, KCl show this type of defect. Alkali metals halides ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க. ஒன்று சோடியம் குளோரைட் and then பொட்டாசியம் குளோரைட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அல்கலி மெட்டல் ஹாலைட்ஸில் இந்த ரெண்டு டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெக்ட் அக்கர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஷோ திஸ் டைப் ஆஃப் டிஃபெக்ட். This electrical neutrality, the crystal can be maintained by the presence of anionic vacancies equal to excess metal ion. So anionic vacancy இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக மெட்டல் அயான்ஸ் போயிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உட்காரா. மெட்டல் அயான்ஸ் ஆர் பை த presence of extra cation. இதை ஸ்பேஸ் வந்து இது பண்ணுறதுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டையான் போயிட்டு உட்காரும். அந்த கேட்டையான் அப்படிங்கிறது எந்த இடத்துல போய் உட்காரும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசென்ட் அஸ் இன்டர்சீஷியல் பொசிஷன். இன்டர்சீஷியல் பொசிஷன் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன் பிட்வீன் த அயான்ஸ், ரெண்டு அயான்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் எங்கேயாவது போயிட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆக்குபை ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். when NaCl are heated in the presence of sodium vapor. ஸோ சோடியம் குளோரைடு எடுத்து காம்பவுண்ட் எடுத்து சோடியம் வேப்பரில் நீங்கள் ஹீட் பண்ணக்குள்ள அந்த இடத்துல என்ன கலர் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோடியம் அயான்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல சர்ஃபேஸ் கிறிஸ்டல் மேலே எக்ஸஸாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ ரீசன்ஸ் இது தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் when NaCl are heated in the presence of sodium vapor, Na plus ions are formed and are deposited on the surface of crystal. Chloride ions diffuses on the surface from the lattice points and combines with Na plus. அப்போது டாப் அந்த கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா Na plus மட்டும் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் டெபாசிட் ஆகிருக்கும். அப்போ குளோரைட் அயான்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் அந்த கிறிஸ்டல் உள்ளார இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. The electron lost by the sodium vapor diffuses into the crystal lattice and occupy the vacancy created by the Cl minus ions. ஸோ எதை மூலிமா இந்த இடத்துல நமக்கு வேக்கன்சி க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Cl மைனஸ் அயான்ஸ். ஸோ பாருங்கள் Cl மைனஸ் அதுக்கடுத்து Na ப்ளஸ் இப்படி தான் உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது Na ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன வரணும்? Cl வரணும். ஸோ இப்போ Cl அயான்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் ஆனியானிக் வேக்கன்சி which are occupied by unpaired electrons are called as F center. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் அயான்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ எலக்ட்ரான்ஸ் போய் ஆக்குபை ஆச்சுன்னு சொன்னால் அந்த சென்டருக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? இட் இஸ் கால்ட் as F center. Hence the formula NaCl which contain excess Na plus ions can be written as என்னன்னு காட்டுறாங்கன்னு பாருங்கள். Na 1 plus x Cl. ஏன் இந்த இடத்துல 1 plus xன்னு காட்டுறாங்கன்னா Na plus ions அப்படிங்கிறது எக்ஸஸாக இருக்குது when compared to chloride ion. அதனால் 1 plus xன்னு காட்டுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஃபெக்ட். ZnO is colorless at room temperature. When it is heated it becomes yellow in color. On heating it loses oxygen and thereby forming free Zn2 plus ion. ஸோ ZnO அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க? இட் இஸ் எ கலர்லெஸ். அதே இதை ஹீட் பண்ணவங்களும் என்ன கலர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் எல்லோ கலர். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணவங்களும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சம் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது
இட் லூசஸ் ஆக்சிஜன் அண்ட் thereby forming free ions Zn2+. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் என்ன பண்ணுது, லூஸ் பண்ணுது. அப்போ Zn அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுனால Zn2+ அயன்ஸாக மாறுது. Zn2+ அப்படிங்கிற அந்த எக்ஸஸ் அயன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் சைட்ஸில் போயிட்டு இது லாஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ் போயிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ZnO. அண்ட் லாஸ்ட் டிஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். மெட்டல் டெஃபிஷியன்சினா இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் arises due to the presence of less number of cations than the anions. ஸோ when compared to anions அப்படிங்கிறப்போ cations அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். This defect is observed in a crystal in which the cations have a variable oxidation state. இந்த மாதிரி டிஃபெக்ட் எதுக்கெல்லாம் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டயான்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் டி பிளாக்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்க்கு எல்லாமே நம்ம சொல்லலாம். எஃப்இன்னு சொன்னால் 2+, 3+ அந்த மாதிரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன் FeO crystal some of the Fe2+ ions are missing from the crystal lattice. இந்த crystal latticeல பார்த்தீங்கன்னா Fe2+ ions அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டு மெயின்டைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி twice the number of other Fe2+ ions in the crystal is oxidized to Fe3+. அப்போது இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு 2 Fe2+ அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகி Fe3+ஆக மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி மாற முடியல. இன் சச் கேஸ் ஓவர் நம்பர் ஆஃப் Fe2+ அண்ட் Fe3+ ions இஸ் லெஸ் தென் த O2- ions. அப்படி மாற முடியல Fe2+ ions Fe3+ஆக மாற முடியல. இந்த அயான்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எதை கம்பேர் பண்ணவங்கள O2- அயான்ஸ்க்கு. அப்போது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்க முடியல. அதுக்கு ஜென்ரல் ஃபார்மில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் ஆக்சைடுக்கு FeXO3ன்னு எழுதியிருக்காங்க. Fe2+ பிகம் Fe3+ஆக கன்வெர்ட் ஆகுது. Fe2+ மாறுறதுனால FeXன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 0.93 to 0.98க்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் டிஃபெக்ட் இஸ் impurity defect. So a general method of introducing defect in an ionic solids by adding impurity ions. So இந்த impurity defect எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அயானிக் சாலிட்ஸில் சம் impurity ions ஆட் ஆகிறதுனால இந்த impurity defect ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. The impurity ions are in different valence state from the host vacancy are created in the crystal lattice of the host. For example, addition of cadmium chloride to AgCl. So AgClல நமக்கு என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா cadmium chloride ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணவங்களே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். cadmium chloride அப்படிங்கிறது இட் இஸ் ஏ டைவேலண்ட். ஓகேவா? CD2+. Ag+ அப்படிங்கிறது இட் இஸ் ஏ monovalent. ஓகேவா? CD2+ occupies the position of Ag+. Ag+ ions ஆக்குப்பை ஆகக்கூடிய இடத்துல CD2+ ions போய் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை ஆகுது. அப்படி ஆக்குப்பை ஆகிறதுனால எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி அந்த கிறிஸ்டல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, இன் ஆர்டர் டு மெயின்டைன் த சேம் ப்ரொபோர்ஷன் நம்பர் ஆஃப் Ag+ லீவ்ஸ் த lattice. அதே மாதிரி இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நியூட்ரல் ஆகிறதுக்காக Ag+ ions பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் அந்த lattice விட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகும். This produces a cation vacancy in the lattice. அப்போது இந்த மாதிரி வெளியே லீவ்ஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல கேட்டயான்ஸ் அப்படிங்கிற வேக்கன்சி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேட்டயான்ஸ் வேக்கன்சி க்ரியேட் ஆகிறதுனால இந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் நம்ம எல்லாமே என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் impurity defects. impurity defects அப்படின்னு சொல்லுவாங்களா, பை ஆடிங் impurity ஆட் ஆகிறதுனால இந்த டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் என்ன, impurity defect. AgClல cadmium chloride ஆட் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3
accountancy, economics, commerce and computer application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.